சார். உள்ளன்ல இங்கே வந்து டிசைன் போடுறது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தால் அப்பனா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிசைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க சார் கிளாத்ஸில் இருந்தால். அந்த கிளாத்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் சார். இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சார். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். நம்ம வந்து சொல்லுவீங்க அட்வர்டைஸ் பண்ணுறோம் சார். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுறோம். குட் ஈவினிங் டு ஆல். என் பேர் அர்ஷத். நான் தாஸ்மங்கம்பட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். என் குரூப்பு ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி. நான் என்ன பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்கேன்னா கிரிக்கெட் டர்ஃப். இந்த கிரிக்கெட் டர்ஃப்க்கு இடம் வேணும். இடம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னா மினிமம் 4,000 இல்லைனா 10,000 ஸ்கொயர் ஃபீட் வேணும். அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னா வயர்லெஸ் சார்ஜிங்னா நம்ம வந்து ஃபோனை எப்பயுமே வந்து கேபிளில் தான், அதாவது நம்ம டேரெக்டாக கேபிள் வந்து நம்ம வந்து கேபிளில் தான் நம்ம வந்து வயர்லெஸ் சார்ஜ் பண்ணணும். பட் வந்துட்டு வயர்லெஸ் சார்ஜர்னால் நம்ம சார்ஜர் பேட் மேலே வச்சாலே கூட ஃபோன் வந்து சார்ஜ் ஆகும். இதில் வந்து இப்போ இந்த 2 ஆட்டம் போனதுனால இதோடைய டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதில் இருக்க கேட்டியான் வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு தான் போயிருக்கு. அதனால அந்த இடத்த விட்டு அது இல்லைன்னு இல்லை, ஆனால் அதே இடத்துல தான் இருக்குது. Good evening to one and all. My name is Jessica Lishi. I am studying in Municipal Girls Higher Secondary School in 12th Maths Biology Group. நான் வந்து ஹியூமன் செல்ஸை பற்றி சொல்ல வந்திருக்கேன். ஹியூமன் செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட், பேசிக் ஃபங்க்ஷனல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். பொதுவாக ஒரு ஹியூமன் ஒரு பாடியில் ஆவரேஜாக எவ்வளோ செல் இருக்குன்னா 100 billions ஆஃப் செல் இருக்கும். கொஞ்சம் பார்ட் ஆஃப் செல்லெல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் பார்ட் ஆஃப் டிஷ்யூலாம் சேர்ந்து ஒரு ஆர்கானாக ஒரு பர்டிகுலர் பார்ட்டாக இல்லை ஒரு Good evening to all. My name is M. Priya. I am studying 12th standard in Municipal Girls High Secondary School in CS group. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகிருக்கு. இது வந்து 3 பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். ஃபுட்டாக இருக்கட்டும், கிளாத்ஸாக இருக்கட்டும், ஷெல்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகிருக்கு. The chemistry involved in the field of medicines, food materials, cleaning agents, polymers. 12th Maths Biology Group. This is the conduction of rich balanced in western bridge. இந்த டெரிவேஷன் நம்ம போட்டுட்டால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிக்சர் ரூல் தெரியும். பிக்சர் ஃபஸ்ட் ரூலை வந்துட்டு கரண்ட் ரூலும் ஜங்ஷன் ரூலாகவும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. பிக்சர் செகண்ட் ரூலை வந்துட்டு வால்டேஜ் ரூலாகவும் லூப் ரூலாகவும் சொல்லுவாங்க. யூஸ்டு டு கம்பேர் டு ரெசிஸ்டன்ஸஸ், யூஸ்டு டு டிட்டர்மைன் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். 3 ரெசிஸ்டன்ஸும் ஒன்று வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். Good evening to all. My name is A. Mohammad Rihan, standard 12th. My school name is Salem Sri Saudasari Metric High Secondary School. நம்ம இப்போ பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, இப்போ எல்லா கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. குழந்தைங்க வந்து பெரியவங்க வந்துமே ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெளியில் வந்து யார்ட்டையும் ஃப்ரீயாக பேசுறது. Good evening to everyone. I am Sangeeta. I am studying in Municipal Girls High Secondary School in 12th Computer Science Group. இப்போ நம்ம பார்க்குற டாபிக் படிவ வடிவமுடைய திறப்பொருளை வகைப்படுது. அதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் வகைகள் இருக்குது. அயனி படிகங்கள், சகப்பிணைப்பு படிகங்கள், மூலக்கூறு படிகங்கள், உலோக படிகங்கள் என 4 வகை இருக்குது. இப்போ வந்து அயனி படிகங்கள்னா வலிமையான நிலைமினியல் கவர்ச்சி விசையால் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான மணி ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐடியா இல்லாமல் 10 பார்ட்னர்ஸ் இருந்தாலும் இன்னும் டெவலப் பண்ணலாம் பிஸ்னஸை. அதுக்கப்புறம் என்ன ஒரு ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணாத பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும். அது என்ன ப்ராடக்ட் பண்ணலாம்னா உமன் சேஃப்டிக்காக வந்து ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ண முடியும்னா ஸ்ப்ரே, சவுண்ட், லைட் எல்லாம் சேர்ந்து ஒரே ப்ராடக்டாக வந்து பண்ணலாம். அது பண்ணால் உமன்ஸ்க்கு வந்து இன்னும் சேஃப்டியாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க. அந்த ப்ராடக்ட்டில் வந்து 3 வகையான ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸ்ப்ரே,